ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்மளோட நார்மல் ஐன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ஐயிலேருந்து 25 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் நியர் பாயிண்ட்னு சொல்லுவோம். அண்டு ஐயிலேருந்து இன்ஃபினிட் தூரம் தெளியக்கூடிய ஒரு லொக்கேஷனில் ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதை ஃபார் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே, இந்த நியர் பாயிண்ட்டுக்கும் ஃபார் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல எந்த ஒரு இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை வச்சாலும் நம்ம கண்ணுனால் அதை கிளியராக பார்க்க முடியும், எந்த விதமான பிளர்னஸும் இல்லாமல். பட் ஆப்ஜெக்ட் பெருசாக தெரிய போதா சின்னதாக தெரிய போதா அப்படின்றது எது தீர்மானிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் ஹைட்டுன்னு ஹச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஐயோட எவ்வளோ ஆங்கிள் சப்டன் பண்ணுது அப்படின்ற இந்த ஆங்கிள் தான் அந்த ஆப்ஜெக்ட் பெருசாக தெரிய போதா ஆர் சின்னதாக தெரிய போதா அப்படின்றத டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சேம் ஹச்சுன்ற ஹைட் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை கண்ணுலேருந்து கொஞ்சம் தூரமாக வச்சுருக்கப்போ அது டீட்டான்ற ஆங்கிள் சப்டன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஹச்சுன்ற ஹைட் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை கண்ணுக்கு கிட்டக்க வைக்கிறப்போ அப்போது சப்டன் பண்ணக்கூடிய ஆங்கிள் பாருங்கள், இட் காட் இன்க்ரீஸ். ஸோ அப்போ கண்ணுக்கு கிட்டக்க ஆப்ஜெக்டை கொண்டு வர ஆங்கிள் சப்டனட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் ரொம்பவே பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். பட் இதில் ஒரு ரியல் கேட்ச் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேர் பாயிண்டை விட க்ளோஸராக ஆப்ஜெக்டை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம கண்ணுனால் அதை கிளியராக பார்க்க முடியாது, பிளர் ஆக ஆரம்பிச்சிடும். ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து பிளர் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம கண்ணில். ஸோ அப்போது நமக்கு ஆப்ஜெக்டை நம்ம கண்ணு கிட்டக்கையும் கொண்டு வரணும், அட் த சேம் டைம் அதை மேக்னிஃபையும் பண்ணணும். இதை எப்படி பண்ணுறதுன்னு யோசித்தப்போ தான் வி இன்வென்டட் த சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இதான் ஐன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட ஒர்க்கிங் பாருங்கள். இதான் ஐனா, ஐக்கு முன்னாடி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம வச்சுருவோம். ஓகே, இது ஐ பீஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஜஸ்ட் see that. இதுதான் நியர் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, நியர் பாயிண்ட்டை விட க்ளோஸராக ஆப்ஜெக்டை கொண்டு வந்து வைக்க போகிறேன். ஸோ ஆப்ஜெக்டை வந்து நான் நியர் பாயிண்ட்டை விட ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன். அதாவது 25 சென்டிமீட்டரை விட ரொம்ப கம்மியான தூரம் நம்ம கண்ணிலேருந்து இருக்குது ஆப்ஜெக்ட். ஸோ அப்போது இது சப்டன் பண்ணக்கூடிய ஆங்கிள் நம்ம கண்ணுக்கு சப்டன் பண்ணக்கூடிய ஆங்கிள் எப்படி இருக்க போகுது, இட்ஸ் கோயிங் டு பி லார்ஜ். இஸ் இட் ரைட்? ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டை ஹச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஆப்ஜெக்டை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட இமேஜை நம்ம எங்கே ஃபார்ம் பண்ணலான்னு பாருங்க. ஐ கேன் ஃபார்ம் த இமேஜ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் அட் 2 லொக்கேஷன்ஸ். இந்த ஆப்ஜெக்டோட இமேஜை நான் எக்ஸாக்டாக நியர் பாயிண்ட்லேயே ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகே, அப்படி நியர் பாயிண்ட்லேயே ஃபார்ம் பண்ணுறப்போ எவ்வளோ மேக்னிஃபிகேஷன் கிடைக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அப்போது ஸோ மேக்னிஃபிகேஷன்ஸ் அட் த நியர் பாயிண்ட். இப்போ ஹச்சின் ரைட் உள்ள ஆப்ஜெக்டை கண்ணுக்கிட்ட வச்சாச்சு. அதுலேருந்து கூட லைட் ரே, டாப் டிப்லேருந்து ஒரு லைட் ரே வருது. ஆஃப்டர் கெட்டிங் ரிஃப்ராக்டட், திஸ் லைட் ரே இஸ் பாசிங் த்ரூ த அப்சர்வர் ஐ. டாப் டிப்லேருந்து இன்னொரு லைட் ரே கன்சிடர் பண்ணுங்கள். இது இந்த லைட் ரே ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 லைட் ரேவும் டைவர்ஜ் ஆகிற மாதிரி தெரியுது இல்லையா இந்த சைடு. ஸோ இந்த அப்சர்வரோட பார்வையில் இந்த 2 லைட் ரேவும் ஆப்ஜெக்டோட டாப்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த 2 லைட் ரேவும் எங்கே மீட் ஆகுதோ அப்பேரண்டாக அங்கே தான் த அப்சர்வர் வில் பர்சீவ் த இமேஜ். ஸோ அப்போ எனக்கு இந்த 2 லைட் ரேவும் பேக்வர்ட் செலெக்ஷன் பண்ணுறோன்னா, சப்போஸ் இமேஜின் இந்த 2 லைட் ரேவும் எக்ஸாக்டாக நியர் பாயிண்ட்லேயே மீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் வேர் இமேஜ் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஓகே, அப்போ இந்த சைடு இருந்து பார்க்கக்கூடிய அப்சர்வருக்கு இமேஜ் இங்கே தான் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜ் கண்ணுக்கு சப்டன் பண்ணக்கூடிய ஆங்கிள் இருக்கு இல்லையா, கண்ணுக்கு சப்டன் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது, இட்ஸ் கோயிங் டு பி a வெரி லார்ஜ். பட் எனக்கு ஒரிஜினலாக இந்த லென்ஸ்லாம் வைக்காமல் நான் நியர் பாயிண்ட்டை விட ரொம்ப கம்மியான தூரத்தில் வச்சுருந்தேன்னா இமேஜ் பிளர்டாக கிடச்சிருக்கும். பட் நம்ம இங்கே அதை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டோம்னா, லென்ஸை வச்சது மூலமாக இந்த ஆப்ஜெக்டோட இமேஜை எக்ஸாக்டாக நியர் பாயிண்ட்லேயே ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் நியர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இமேஜை நம்மளால் கிளியராக டிஸ்டிங்க்டாக பார்க்க முடியும். ஸோ அப்போது நம்ம சைஸை, ஆங்குலர் சைஸை நம்ம மேக்னிஃபை பண்ணட்டும். ஸோ தேர்பை வி கேன் ஏபிள் டு மேக்னிஃபை த லீனியர் சைஸ் ஆல்சோ. அப்போது மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ் அட் த நியர் பாயிண்ட், m equal to angle subtended by the image divided by the angle subtended by the object னு வரும். ஓகே, அண்ட் ஒரிஜினலாக இந்த லென்சஸ்லாம் எதுவுமே இல்லாமல்
லென்சஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நான் நியர் பாயிண்டில் ஆப்ஜெக்டை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஹச்ன்ற ஹைட் உள்ள ஆப்ஜெக்டை. ஓகே, அப்போது இந்த ஆப்ஜெக்ட் என் கண்ணுக்கு எவ்வளோ ஆங்கிள் சப்டன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, it might have subtended the angle of theta O. ரொம்ப கம்மியான ஆங்கிள் தான் சப்டன் பண்ணியிருக்கும். ஓகே, சப்போஸ் மேக்னிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் ஆங்குலர் அதாவது இமேஜ் எவ்வளோ ஆங்கிள் சப்டன் பண்ணியிருக்கு டிவைட் பை தான் ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஆங்கிள் சப்டன் பண்ணியிருக்கு, இது ரெண்டோட ரேஸு தான் மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். ஓகே, அதாவது ஆப்ஜெக்டோட இமேஜ் எவ்வளோ மடங்கு அதிகமான ஆங்கிள் சப்டன் பண்ணுது ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிட முடியும். அப்போ தீட்டா ஐ என்ன வருதுன்னு பாருங்கள். theta I equal to இங்கே பாருங்கள், இது என்னது h அண்ட் இது என்னது u, இட்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இஸ் இட் ரைட்? ஸோ அப்போ theta I equal to நம்ம tan theta, இந்த டீட்டாஸ் எல்லாமே இங்கே இன்வால்வ் ஆகக்கூடிய டீட்டாஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான ஆங்கிள்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. தென் ஐ கேன் அசியூம் tan theta I is nothing but theta I. Similarly theta naught is nothing but tan theta naught. ஓகே, அதோட சின்ஸ் த டீட்டாவோட வேல்யூ ரொம்ப குட்டியாக இருக்கப்போ tan theta sin theta கேன் பி அப்ராக்சிமேட்லி ரிட்டன் அஸ் theta itself. அந்த அசம்ஷன் நான் மேக் பண்ணியிருக்கேன். அப்போ theta I by theta naught என்ன வருதுன்னு பாருங்கள். tan theta I is equal to opposite side is h, adjacent side is u. அண்ட் theta naught என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், theta naught opposite side is h, adjacent side is near point distance. Okay, it's a d. I can assume like that. ஸோ அப்போ எனக்கு என்ன வந்துருச்சுன்னு பாருங்கள், theta I by theta O which is magnification which is equal to d by uன்னு வந்துருச்சு. ஓகே, அண்ட் இதுதான் மேக்னிஃபிகேஷனோட எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த யூன்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் இமேஜ் டிஸ்டன்ஸில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கான லென்ஸ் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். 1/v minus 1/u equal to 1/f. ஓகே, அண்ட் இங்கே ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஆப்ஜெக்ட் நம்ம இந்த சைடு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஆப்டிக்கல் சென்டரோட அந்த சைன் கன்வென்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் சென்டரில் இருந்து இன்கமிங் லைட் ரே டைரக்ஷன்லேயே நம்ம ஒரிஜினல் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ், ஆப்போசிட்டில் ஒரிஜினல் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோன்னா இட்ஸ் நெகட்டிவ். அப்போ u அப்படின்றது இட்ஸ் நெகட்டிவ், கரெக்டாக? அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம் எல்லாத்தையும். 1/v, vன்றது இதுதான் இமேஜ் தான். ஓகே, இந்த இமேஜ் கண்ணில் இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். எக்ஸோட நியர் பாயிண்டில் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இமேஜை. அப்போ நியர் பாயிண்ட் நம்ம டி, அந்த நியர் பாயிண்டோட டிஸ்டன்ஸை, அந்த 25 centimeter டிஸ்டன்ஸை we can consider as a d. So according to the sign conventions it's a minus of d. Okay, minus of d and minus u. uன்றது ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் தான் மெஷர் பண்ணுறோம், ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் இப்படி தான் மெஷர் பண்ணுறோம். இட்ஸ் a minus u which is equal to 1/f. fன்றது பாசிட்டிவ் because we are talking about the convex lens. இந்த சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ண என்ன வந்துருச்சுன்னு பாருங்கள். 1/d minus 1/u equal to 1/f. ஸோ அப்போ 1/u is equal to 1/f plus 1/dன்னு வந்துருச்சு. இதை கொண்டு வந்து நான் அப்படியே இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் சிம்பிளாக. இப்போ மேக்னிஃபிகேஷன் என்ன வந்துருச்சு, மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு d by uன்னு இருக்கு இல்லையா. ஸோ d by u, d by u, by uக்கு பதில், அதாவது 1/uக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் சிம்பிளாக, ஐ கேன் சப்ஸ்டிட்யூட் திஸ் ஹோல் எக்ஸ்பிரஷன் 1/f plus 1/dன்னு போட்டுக்கலாம். இதை இந்த d உள்ள கொண்டு வாங்க. இப்போ மேக்னிஃபிகேஷன் என்ன வந்துடும், மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு d by f plus 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷனுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் இது தான். அண்ட் ப்ரொவைட் தட் நம்ம இமேஜை நியர் பாயிண்டில் ப்ரொடியூஸ் பண்ணால், நியர் பாயிண்டில் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா நம்ம ஐ மோஸ்ட் ஸ்ட்ரெயின்டு கண்டிஷனில் இருக்கும். பிகாஸ் நியர் பாயிண்டோட இன்னும் கம்மியாக கிட்டக்க அப்ஜெக்டை கொண்டு வந்துட்டோன்னா பிளர் ஆயிரும் இல்லையா. ஸோ அப்போ நியர் பாயிண்டில் அப்ஜெக்டை வச்சுருக்கோன்னா மோஸ்ட் ஸ்ட்ரெயின்டு கண்டிஷனில், ஓகே, ஆப்ஜெக்டோட மேக்னிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்ப்ளி d by f plus 1. ஓகே, பட் இதே கேஸில் எடுத்துக்கோங்க, திஸ் டைம் அதே ஆப்ஜெக்ட், அதே லென்ஸ், தான் நியர் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆப்ஜெக்டோட ஹைட் ஹச்சுன்னு வச்சுக்கலாம்.
இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் நம்ம நியர் பாயிண்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதில்ல, we are going to produce the image at the infinity. ஸோ இன்ஃபினிட்டியில் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகிறப்போ நம்ம மோஸ்ட் ரிலாக்ஸ்டு கண்டிஷன்ஸில் அந்த அப்ஜெக்டை நம்மளால் பார்க்க முடியும், கண்ணை சுருக்காமல் குறுக்காமல் ஈஸியாக பார்க்க முடியும். அப்போது மோஸ்ட் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதாவது இமேஜ் இஸ் கோயிங் டு பி ஃபார்ம்ட் அட் த இன்ஃபினிட்டி, அதுதான் மோஸ்ட் ரிலாக்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம். அங்கே இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அதுக்கான மேக்னிஃபிகேஷனான எக்ஸ்பிரஷன் பாருங்களேன். ஃப்ரம் த டாப் டிப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் யூ கேன் கன்சிடர் ஒன் லைட் ரே which is parallel to the principal axis. After getting refracted, it will pass to the focal point. And அதே டாப் டிப்பில் இருந்து இன்னொரு லைட் ரே கன்சிடர் பண்ணுங்கள், ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி. ஓகே, ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் பண்ணுற லைட் ரே இட் வில் கோஸ் அன்டிவேட்டட். இந்த ரெண்டு லைட் ரேயும் பார்த்தீங்கனாலே தெரியும், திஸ் லைட் ரேஸ் ஆர் பேரலல். ஸோ இந்த அப்சர்வருக்கு இந்த ரெண்டு லைட் ரேயும் பேரலாக இருக்கும். ஸோ தட் சீம்ஸ் லைக் இந்த அப்சர்வரோட பார்வையில் இந்த ரெண்டு லைட் ரேவும் டெஃபினட்டாக பேரலாக இருக்கிறனால இந்த பக்கம் மீட் ஆகாது. ஓகே, நம்ம இது இமேஜினரியாக பேக்வர்ட் செலெக்ஷன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது இமேஜினரியாக பேக்வர்ட் செலெக்ஷன் பண்ணுறோன்னா திஸ் டூ லைட் ரேஸ் சீம்ஸ் டு பி மீட்டிங் அட் த இன்ஃபினிட்டி on this side. ஓகே, இன்ஃபினிட்டிலேருந்து வர்ற மாதிரி அந்த ரயில்வே ட்ராக்ஸ் பார்த்தா பேரலாக இருக்கும். பட் ரயில்வே ட்ராக்கோட அந்த ஹரிசான் வானத்தை ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த ஹரிசான் கிட்ட பார்க்குறோன்னா ரயில்வே ட்ராக்ஸ் வந்து பார்க்க பேரலாக இருந்தாலும் ரெண்டு லைன் அது அந்த ஹரிசான் கிட்ட எப்படி இருக்குன்னா ரெண்டு லைனும் மீட் ஆகிற மாதிரி தோணும் இல்லையா. அதே மாதிரி ஈவன் தோ இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருந்தாலும் இன்ஃபினிட்டியில் அது மீட் ஆகிற மாதிரி நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். அப்போது இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆன இந்த இமேஜ் கண்ணுக்கு எவ்வளோ ஆங்கிள் சப்டன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தீட்டா ஐ. இப்போது மறுபடியும் அதே எக்ஸ்பிரஷன்ஸ் யூ கேன் யூஸ். ஓகே, மேக்னிஃபிகேஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் m = தீட்டா ஐ பை தீட்டா ஓ. தீட்டா ஐ என்ன வருதுன்னு பாருங்கள், தீட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு h பை u. தீட்டா ஓ என்னென்னு வருதுன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள், தீட்டா ஓ இஸ் நத்திங் பட் h by d. ஓகே, நியர் பாயிண்டில் ஆப்ஜெக்டை வச்சுருந்தோன்னா அப்போ அது எவ்வளோ ஆங்கிள் சப்டைன் பண்ணிட்டோன்னா h by d தான். திஸ் h will get cancel. I got what? d by u. இதான் மேக்னிஃபிகேஷன் எக்ஸ்பிரஷன்ஸ். அகெயின் நீங்கள் லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1/v minus 1/u equal to 1/fன்னு வந்துடும். அண்ட் சைன் கன்வென்ஷன் வைஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா நமக்கு இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகுது. இப்போ வியோட வேல்யூ இன்ஃபினிட்டி மைனஸ் 1/u, யூவோட வேல்யூ மைனஸ் ஆஃப் u as per the சைன் கன்வென்ஷன். ஸோ அப்போ இங்கே என்ன வந்துருச்சு, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 1/infinity 0 ஆயிரும். ஸோ அப்போ 1/u equal to 1/fன்னு வந்துருச்சு. ஸோ u equal to fன்னு வந்துடும். யூக்கு பல எஃப்னு போட்டிங்கன்னா மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு டி பை எஃப்னு வந்துடும். அப்போ மோஸ்ட் ஸ்ட்ரெயின்டு ஐ கண்டிஷன்ஸில் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் தி சிம்பிள் மைக்ரோஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்ப்ளி டி பை எஃப் ப்ளஸ் 1. அதே இது மோஸ்ட் ரிலாக்ஸ்டு ஐ ஸ்டேட்டில் மேக்னிஃபிகேஷன் என்னென்னா டி பை எஃப். இதுதான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷனுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ். ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ஒர்க்கிங்கை பார்க்கலாம்.